நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். கொஞ்சம் பலனிருந்தும் என்னை மறுதலிக்கவில்லை. என்னுடைய வார்த்தையை நீ உட்கொண்டாய், அதனாலே நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவைகள் என்னவென்று அவர் பார்க்கிறார். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் TV. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம். Revelation chapter 3. 6, 7, 8 ஆகிய இந்த 3 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 6 onwards. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. நீ பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுதி கொடுக்க வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை 8வது வசனம் பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கைக்கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பு வைத்திருக்கிறேன். கைகளை தட்டி அதை ஒருவனும் கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள், பலத்த கைகளை தட்டி. தேவாதி தேவன் பத்துமன் தீவில் யோவான் என்னும் ஒரு பக்தனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். In Patmos Island, the Lord God revealed himself to his அது அரண்மனையில் உள்ள வெளிப்பாடு அல்ல. It's not from the palace. பத்துமன் தீவிலே ஒரு கைதியாக அங்கே இருந்தான். In the Patmos Island, he was a slave. காணக்கூடாத தேவாதி தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். Unseen God revealed himself. அவர் என்ன சொன்னார்? What does he say? உலகத்தில் 7 திருச்சபைகள் இருக்கின்றன. There are 7 churches on this world. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கின்றன. Every church has a power. 7 பொன் குத்துவில் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். Roaming among 7 golden lamps. கண்களின் ஆவியை உடையவராக நான் சொல்லுகிறேன் 7 eyes and spirits என்று தேவாதி தேவன் சொன்னார். The Lord says. அப்பொழுது சொன்னார், பிலதெல்பியா என்னும் சபையை பார்த்து சொல் என்றார். To the church of Philadelphia. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் பாருங்கள். He said, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்கவில்லை. Thou hast kept a little word but not denied my name. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள், கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலிக்கவில்லை. Thou hast a little strength even என்னுடைய வசனத்தை நீ கைக்கொண்டாய், if you keep this என்னுடைய வார்த்தையை நீ உட்கொண்டாய், if you digest அதனாலே நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். So I am going to set before the open door. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவைகள் என்னவென்று அவர் பார்க்கிறார். The Lord mind about your spiritual delightful fruits of God. அங்கே அவன் சொன்ன வார்த்தை என்ன? Look at the word. உனக்கு கொஞ்சம் பலன் என்று சொல்லுகிறார். Yet you have little strength. அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் பயப்படுகிற பயம் கொஞ்சமாவது கவர்க்க வேண்டும். Spiritually we should obey and fear before the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says, கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் அநேகத்துக்கு நீ அதிபதியாய் இரு என்று கர்த்தர் சொன்னார். Because you are faithful in a little, so I will make you in charge of 10 cities. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் Matthew 25 21இல் சொன்னார், 21 25இல் 25 23இல் சொன்னார். 23. ஆனால் இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Look at the word from the Bible. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, கொஞ்சம் little. ஒரு மனிதனுக்கு இருக்கிற விசுவாசம் கொஞ்சம், We have very little strength. நம்முடைய உண்மைகள் கொஞ்சம், Your faithfulness is அவருக்கு little. பயப்படுகிற பயம் கொஞ்சம். Fear of God is little. நாம் வண்டியில் வரும்பொழுது, பஸ்ஸில் வரும்போது, பைக்கில் வரும்போது, நடந்து வரும்பொழுது நம்முடைய நடைகள் முதற்கொண்டு அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். When we travel, we are scanned by the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, ஏன் தேவன் அவனுக்கு மட்டும் திறந்த வாசலை why வைத்திருந்தார்? the Lord said open door for him? அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, தேவன் திறந்து விட்டால் எவனாலும் பூட்ட முடியாது. if the Lord open, no one can shut. தேவனுக்கு முன்பு நீ கொஞ்சமாவது உண்மையா இருப்பாயானால்
இருப்பீயானால் If you are faithful in a little, உனக்காய் அவர் திறந்திருக்கிற ஆசீர்வாதத்தை எவனாலும் பூட்ட முடியாது. no one can shut the blessings what the Lord எந்த stored for மனிதனாலும் you. பூட்ட Any முடியாது. man cannot. எந்த மனுஷியாலும் பூட்ட Any முடியாது. man cannot. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 48 வருஷம் அவரோடு நடந்து வந்திருக்கிறேன். 48 years I am walking with நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் If you faithful in a உங்களுடைய little, ஆசீர்வாதம் தலையாய் இருக்கும், வாளாய் இருக்காது. your blessings always head not head. உங்களுடைய ஆசீர்வாதம் கீழாய் இருக்காது, மேலே இருக்கும். Your blessings always stop. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Let us say hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, சற்று என்னை கவனிக்க வேண்டும். listen. ஆண்டவருக்கு கொஞ்சமாவது உண்மையாய் இருக்க வேண்டும். Try to be a faithful. அப்படி இருந்து இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே குறை என்பது இருக்காது. There is no shortcomings in your life. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எப்பொழுது உன்னுடைய கொஞ்சத்தின் உண்மையை அவருக்கு முன்பாக நீ வெளிப்படுத்துகிறையோ, ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறையோ, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய ஆசீர்வாத வாசலை திறந்து வைத்திருப்பார். If you faithful in a little, may the Lord will bless the doors of blessings for you. என் அருமையான மகனே மகளே, Children of God, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலிக்கவில்லை. நீ எனக்காக காத்திருந்தபடினாலே, உத்தமத்தை பின்பற்றினபடினாலே நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், தாவீதின் திறவுகோலை உடையவராயும் இருக்கிறேன். I have set before thee an open gate, an open door, and having the key of David. இன்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், Today the Lord says to you, என் அருமையான தெய்வ ஜனமே, children, ஆவிக்குரிய அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். you should understand the spiritual experience. உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இருக்கிறது என்று நீ அளந்து பார்க்க வேண்டும். You should check your portion and blessings. நீ ரட்சிக்கப்படும் போது ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு இருக்கிறதா? Check your origin prayers. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அன்றைக்கு வாசித்த வேதவசனம் இன்றைக்கு இருக்கிறதா? Check your origin prayer reading, Bible அன்றைக்கு reading. அவர் சமூகத்தில் காத்திருந்த காத்திருப்பல் இருக்கிறதா? ஏபி சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ கொஞ்சத்தில் எனக்கு உண்மையாய் இருப்பாயானால் உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Faithful in a little while I will set an open door for you. நான் உனக்கு திறந்து வைத்திருக்கிறேன். Set you open door. வாசல்களே உன் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். Gates lift up your heads. அநாதி கதவுகளை திறவுங்கள் என்றார். சங்கீதம் 24:7 பாருங்கள். சங்கீதம் 24:9 வாசித்து பாருங்கள். நீதிமொழி 8:34 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:20 வாசித்து பாருங்கள். என் அருமையான மகனே மகளே, உனக்கு அவர் வைத்திருக்கிற மேன்மை, வைத்திருக்கிற ஆசீர்வாதம், stored blessings, உனக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள், stored goodness. நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு நினைவாக உட்கார்ந்து ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். Holding between too many opinions and we give up the blessings of God. என் அன்பு மகனே மகளே, son and daughter in Christ, அநேகர் பிசாசை சுட்டி காட்டுகிறார்கள். Many always point out the demon. அது உண்மைதான். It's true. பிசாசு உன்னை கண்டு பயப்படுகிறார் என்பதை நீ அறியாதிருக்கிறாய். You do not know demon always frightened before கரங்களை you. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உன்னுடைய நெற்றிலே கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்டிருந்தால் நீ மறுதலிக்க மாட்டாய், கொஞ்சத்திலே அது உண்மையாய் If you wear the name of God on your forehead, you will not deny and you will always faithful before God. உண்மை அவசியமாய் இருக்கிறது. Faithful in all things, sir. கொஞ்சத்திலே in a little நீ மறுதலிக்க கூடாது. should not deny. கொஞ்சத்திலே in little மறுதலிக்க கூடாது. should not deny. இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடித்த பொழுது when they caught in the Gethsemane garden, பேதுரு போர்சேனுடைய காதை வெட்டினான். Peter cut the ear of the soldier. அவ்வளவு வைராக்கியம் உடையவன். Zeal for God. நடந்தது என்ன? What happened? தேவன் அதற்கு முன்பு சொன்னார், before hence the Lord பேதுருவே, said, Peter, நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்றார். you will deny 3 times. அவன் சொன்னான், he said, உன் நிமித்தம் மரித்தாலும் மரிப்பேன், உன்னை மறுதலிக்க மாட்டேன். wherever I die I never ever deny, Lord. 3 தரம் சேவல் கூவுவதற்கு மறுதலித்தான். 3 times. அந்த கொஞ்சத்தில் உண்மை இல்லாமல் போனார்கள். fail in his faithfulness. இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே, என்னுடைய ஆதி நாட்களில் நான் உம்மிடத்தில் தேடி வந்து அந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாய் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை திரும்ப ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று கேட்டுப்பார். help to come back to my origin love, my Jesus. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இந்த ஆத்துமா கொஞ்சத்திலே, which is all in a little, கொஞ்சத்திலே in a little, நீ வரும்போது ஆண்டவரிடத்தில் வரும்போது எந்த நிலையில் வந்தாய்? origin when நீ எந்த நிலையில் வந்தாய்? what condition நீ you எவ்விதமாய் வந்தாய்? what condition you உனக்கு ஏராளம் அற்புதத்தை இயேசு செய்தார் அல்லவா? Jesus performed signs and wonders in your life, isn't day it? to life day to life later life. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved, changing
மாறிக்கொண்டிருக்கிறாய். Changing. மாறிக்கொண்டே. The Bible says வேதம் சொல்லுகிறது Jesus Christ of Nazareth not changing. நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். Hebrew 11:1 and 11 12. எபிரேயர் 1:11-12. Hebrew 13:8 says. 13:8 எபிரேயர். Malachi 3:6 says. மல்கியா 3:6 சொல்லுகிறது. Number 19:23 says. என்னாகமம் 19:23. My dear brother and sisters, நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we today? நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we today? கொஞ்சத்தில். In a little. கொஞ்சத்தில். In a little. என் அன்பு மகனே மகளே. Son and daughter in Christ. அவருக்கு உண்மையாய் இருப்பீர்களானால் Be faithful. உங்களைப் போல் பாக்கியம் பெற்றவர்கள் எவர்களும் இல்லை. Oh, there is no one like you. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Shout and say. கைகளை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்கள் Make பார்க்கலாம். noise unto Say God. hallelujah. Praise the Lord. கொஞ்சத்தில். In a little. என் அன்பு மகனே மகளே. Son and daughter in Christ. ஒரு நாள் எலியேசர். One day this is a servant of Abraham. ஆபிரகாமுடைய மகனாகிய நம்முடைய தகப்பனாகி ஈசாக்குக்கு பெண் பார்க்க போனார். Searching a bride for Isaac. அந்த சமயத்தில் In that time, அவர் ஒரு துறவண்டையில் நின்றார். he stood near the pool. அவர் தன் மனதில் நினைத்துக் கொண்டார். He thought something in his தேவனே, mind. Lord, என் எஜமானன் ஆபிரகாமின் தேவனே, God of my master Abraham, என்னை நேர்வழியாய் நடத்தினவரே, one who guide me in a என் right way. தகப்பனுக்கு ஆபிரகாமுக்கு நான் உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறேன். I made a covenant with my இந்த துறவண்டையில் நிற்கிறேன். I'm standing on this pool. இந்த ஊரார் பெண் தண்ணி முள்ள வரும் பொழுது When somebody come to take the water from எவளை this நான் pool, பார்த்து to whom குடிக்க I கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறேனோ, ask water, கொஞ்சம் தண்ணீர் கேட்கணும், asking little அவளை water. எனக்கு கொடுத்தால் அவளே என் எஜமானனுக்கு மனைவியாக If she gives, she is a bride for my master's கைகளை son. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to the Lord. ஆதியாகமம் 24:14. Genesis 24 இப்படி verses 14. சொல்லிக் கொண்டே நின்று கொண்டிருந்தார். He think like that. நம்முடைய தாயாகிய ரெபெக்காள் Rebecca, our குடத்தை mother, எடுத்துக்கொண்டு வருகிறார். carried the pot and அந்த came. ஸ்திரீ மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். She is noble character and virgin. எல்லோரும் கவனிங்கள். Listen. மகா ரூபவதியும் புருஷனை அறியாத மணவாட்டியா இருந்தாள். She is virgin and bride. அவள் தன் குடத்தை எடுத்துக்கொண்டு கிணற்றுக்குள் இறங்கினாள். Carry the pot and get into the துறவியில் pool இறங்கி தண்ணீரை மொண்டு மேலே வந்தாள். and pour out the water and அவள் came back. மேலே வருகிறது எலியேசர் பார்த்தார். Eliezer washed அவர் his things சொன்னார், and he said, குடிக்க கொஞ்சம் தண்ணி தாய் என்றார். give little water to drink. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. குடிக்க To drink, கொஞ்சம் தண்ணீர் தாய் give a என்றார். little water. அவள் குடிக்க குடத்தை சாய்த்தாள். She poured out the water. நல்லா கவனிக்கணும். Listen. குடிக்க குடத்தை சாய்ச்சார். She gave the water to அவன் கேட்டது கொஞ்சம் தண்ணீர். He asked little water. அந்த கொஞ்சம் தண்ணீரை அவள் குடிக்க கொடுத்து விட்டு திரும்ப குடத்தை எடுத்துட்டு ஓடி துறவியில் இறங்கினாளாம். Again she ran into the pool and tried to carry water. அப்பனே அவன் குடிச்சு கேட்டது கொஞ்சம் He தண்ணீர். asked only little water, அவள் கொடுத்தது but she gave abundant. ஆதியாகமம் 24, 16, 17, 18. அந்த பெண் ஆ. மகாரூபவதியும் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு தன் ஏறி குடத்தை நல்லா கவனிங்க. ஒரு பெரிய குடம் இல்லைங்களா, நிரப்பிக்கொண்டு ஏறி வர்றா. வாசி மகளே, வந்தாள். அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றாள். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us clap. என்ன விசுவாச கை தட்டு. கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதைத்து நிறுத்தி திராசிலே வைத்து பார். You have to check your spiritual life. உலகத்தானை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். You should be blessed than the man of the world. கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கொஞ்சம் little. அல்லேலூயா. Praise the Lord. அவள் கொஞ்சம் தண்ணீர் அவளுக்கு குடிக்க கொடுத்துட்டு She down her pitcher மீதி to தண்ணீரை எடுத்துட்டு போயிருக்கலாம். would have she போகல. not went. ஒட்டகத்துக்கும் ஊத்திட்டாயா. He poured out for the camels also. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? Where is our blessings? ஏன் ஆசீர்வாதங்கள் தடை இருக்கிறது? Why some
எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. Somewhere else there is a hurdle. அதை முதலாவது கண்டுபிடி. First of all find out. அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் உன் பட்சமாக திரும்பி அதை கிரியைகளை செய்து அற்புதமாக்கி தருவார். Then the Spirit of God will change towards you வேதம் and என்ன perform சொல்லுகிறது? wonders. What does the Bible say? சேக்கல் காதுக்கு கமலமும் கைக்கு 10 சேக்கல் இடையுள்ள வலையிலும் கொடுத்தான் என்று ஆதியாகமம் 24:22 கூறுகின்றன. The man took a golden earring of half shekel weight and 2 bracelets to her hands. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். Check our life. அவன் கேட்டது கொஞ்சம். He said little. கொஞ்சம். Very little. கொஞ்சத்திலே. In very little. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் கொஞ்சமாவது அவருக்கு பயந்து நடுங்குவீர்கள் ஆனால் உங்களுக்கு திறந்த வாசலே. If you fear in a little, the Lord will set before our open doors. ஆமென் சொல்றவங்க சத்தம் 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்க இருக்கிறது? Where is our spiritual கொஞ்சத்திலே. in a little while. நீ இருப்பாயானால் நீ தான் ரெபெக்கா. You are the bride. நீ தான் ரெபெக்கா. You are the bride. நீ தான் ரெபெக்கா. You are the bride. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு மகனே மகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the scripture. என் அன்பு தேவ ஜனமே, நீதிமொழிகள் 15:16 வாசிப்பா நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய நல்ல கவனிங்கமோ எல்லாம் நிமிருங்க அம்மா. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் இங்க பாரு சண்டை போட்டு சொல்லிட்டு மார்த்தோனி ஏமாத்தி அதிக பொருளை விட கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஆமென். Let us clap. என்ன விசுவாச கை தட்டு. Let us clap. நான் ஒரு உத்தமமா இருப்பேன் சொல்றேன். கையை வைத்தோரலையா சொல்லுங்க. கொஞ்சத்துல in a little. கொஞ்சத்துல in a little. அப்படி நின்னுட்டீங்கன்னா போதும். If you be like that, உனக்கு பரலோகம் திறந்தே இருக்குங்க. heaven is open for you. உனக்கு தேவதூதன் ஏறுவதும் இறங்குவதுமா இருப்பான். Angels will come நீ and கேட்கும் go. போலாம் கொண்டு வந்து கொடுப்பான். He will come and go. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். He who asks can claim. நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் Whatever you ask in my name, நான் அதை செய்ய மாட்டேன் சொல்லல, He said, அதையே செய்வேன் என்றார். I will do it for கரங்களை you. தட்டி அப்பாவுக்கு. Let us clap. ஹalleluya. Praise the Lord. அதற்கு காரணம் Reason கொஞ்சம். little. கொஞ்சம். Little என் faithful. அன்பு மகனே மகளே, Son and daughter, சற்று யோசித்து பாருங்கள். Just saying. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்க இருக்கிறது? Where is our spiritual கொஞ்சம் experience? உத்தமமானதா? Little faithful. கொஞ்சம் உத்தமமானதா? Very little. நீ கொஞ்சத்திலே பரிசுத்தத்தோடு கூட, With the holiness, கொஞ்சத்திலே கர்த்தருக்கு பயந்து, with the fear of கொஞ்சத்திலே God, அவருக்கு உண்மையா இருந்து, faithfulness, 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கொஞ்சம் என்கிற அந்த 1 hour at least pray 1 hour நீ ஜெபிப்பாயானா per day. If you pray, கர்த்தருடைய ஆவியானவர் Spirit of the Lord உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். is mighty to bless you. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe? விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. வேதம் சொல்லுகிறது. Bible says. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம். Prophet Isaiah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 17th 6வது chapter, வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 6. ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் உளிய மரத்தை உழுக்கும் பொழுது நுனி கொம்பிலே 2-3 காயை காய்கிற அதன் கிளையிலே 4-5 காய்களும் மீதியா இருக்கிறது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியா இருக்கும் என்று கைகளை தட்டி. Let us clap loudly. பிரியமானவர்களே, Beloved, கொஞ்சம் little, கொஞ்சம் in a little, யோசித்து பாருங்கள். just saying. ஏசாயா 24:13 வாசித்து பாருங்கள். 24 verses 13. ஒலிவ மரத்தை உலுக்கும் போது ஒலிவ மரங்களின் நல்ல இதான் அந்த ஒலிவ மரம். இத அப்படி உலுக்கி பாரு. If you shake the olive tree, இது உலுக்கி பாரு. இது யாரும் உலுக்குறதே கிடையாது. shaking முடிச்சொன்ன கொண்டு போய் வீட்ல வச்சிரோம். After the service we place it in உண்டிய உலுக்குறானே, இத உலுக்கி பாரு. You should shake the olive. இது உலுக்குனா வசனம் கொட்றீங்க. You can get the promise. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. எங்க உலுக்குறோம் நம்ம? உலுக்க மாட்டறோம், அத பார்த்து இன்னொரு புக்ல காப்பி தான் அடிக்கிறோம். ஒலிவ மரத்தை உலுக்கும் பொழுது திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் நல்ல கவனி, திராட்சை பழங்களை அறுத்து தீரும் பொழுது பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும். கிட்டத்தட்ட 4000 பேர் கூடி இருந்தாங்க. 4,000 people may gather. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? What has Jesus did? யோவான் 6ஆம் அதிகாரம் John chapter 6 4 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். verses 4 onwards. அப்பொழுது யூதருடைய பண்டிகையில் பஸ்கா சமீபமாய் இருந்தது. பஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான
திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்பை நோக்கி இவளுக்கு சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்து இருந்தும், நல்ல கவனிங்க, அவருக்கு தெரியும் மேட்டர். அவர்தான் ஹீரோ, அவர்தான் செய்ய போறாரு. அறிந்திருந்தும் அவனை பார்த்து கேட்கிறார். அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா, பலத்த கைகளை தட்டி டெஸ்ட் வச்சாராம். That is the test for Philip. டெஸ்ட் வச்சாராம். That is the test of Jesus. இவன் எப்படி இருக்கான் பார்க்கலாம்னு. Test for him. அப்ப இவன் சொன்ன பதில பாருங்க. பிலிப்பு அவருக்கு ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக பிலிப்பு சொல்லுகிறான், இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவு பேருக்கு பத்தாதே, 200 பணத்துக்கு நான் அப்பம் வாங்கணுமேன்னா 200 penny worth of bread is not sufficient for them. Hallelujah. Hallelujah. எப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் பத்தாதே ஆண்டவரே, not sufficient for them, O Lord. இதத்தான் மோசே கேட்டான். That's what Moses said. என்னாகமத்திலே in Numbers என்ன சொன்னான்? ஆண்டவரே, சமுத்திரத்தில் இருக்கிற கடலையே வற்றி மீனை கொடுத்தாலும் பத்தாதே. If we take the fishes of the ocean will not. இவ்வளவுதான் என் கிரி என்று கண்கிறாயா? இப்போது காண்பா என்று தன் விலால் ஒரு தட்டு தட்டினார். And he spread out. வல்லமை புறப்பட்டது. Power flowed. கிழக்கு முகமாய் பறந்திருந்த காடைகளை கொண்டு வந்துச்சியா. And feed the birds of the air. Hallelujah. Praise the Lord. யோசித்து பாருங்களே, கொஞ்சம் little. நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். If you faithful in a little, even unseasoned season, உனக்காக நீரூற்று திறக்கப்படும். Springs will open for you. உனக்காக நீரூற்று திறக்கப்படும். Springs will open for you. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். 100-fold blessings will come upon you. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessing. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessing of God. யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் you would have take little. வாசிக்கலாம். 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். 200 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் பத்தாதேன்னு சொல்லிட்டான். 200 penny worth of bread is not sufficient for them. அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய ஒருவன் அந்திரேயா அவனை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமையின் அப்பமும் 2 மீன்களும் உண்டு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க கொஞ்சமா இருந்தா அதிகமா இருந்தா, அவங்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. கொஞ்சத்திலே அவருக்கு உண்மையாயிருங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கை தட்டி சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 அப்பம் 2 மீனும் இருக்கிறது, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா, உங்களுக்கு பாய் போட்டு ஃபேன் போட்டு உட்கார வச்சுக்கிறேன். அப்ப நீங்க தான் பாக்கியவான். We are very blessed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. புல் உள்ளதா இருந்தது. வந்திருந்த புருஷர்கள் ஏறத்தாழ 5000 பேராய் இருந்தார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் பத்துமாயா? ஆனால் என் அப்பன் இயேசு கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் பிதா அதை பெருகச் செய்தார். Jesus is faithful. That's why the Lord multiplied. Hallelujah. Praise the Lord. அத்தோடு முடியல. 5000 பேர் சாப்பிட்டு திருப்தியாய் முடிந்த பிறகு 12 கூடை மீதி எடுத்தார்கள். Then gather up fragments that remained. That அவன் கொடுத்தது 2 மீன் 5 அப்பம். 5000 பேர் சாப்பிட்டுட்டு மீதி 12 கூட இருந்தா அதுல எத்தனை மீன் இருந்துக்கு எத்தனை அப்பம் இருந்திருக்கும்? He gave 5 loaves and 2 fishes. But they get 12 baskets. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் Genesis 18 4:5 வாசித்து முடிப்போமா? 4 and 5. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதிலே 3 வசனங்களை வாசிங்கள். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல என்ன கொடுக்கிறார் பாருங்க, கொஞ்சம் தண்ணீர். இந்த கொஞ்சம் தண்ணீரிலே அவன் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்திருங்கள், உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், உங்கள் வழியே போகலாம். யாவரும் எழுந்து நிற்போமா? Let us all stand.
உங்களுக்கு கொடுக்கிற அந்த கொஞ்சம் அப்பம், in this little bread in your life, எல்லாரும் எழுந்து என்னை பார்க்க வேண்டும். everyone will stand, எல்லாரும் என்னை பார்த்து நிற்க வேண்டும். quickly stand. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற அந்த கொஞ்சம் அப்பம் The little bread what we are giving உங்களுடைய to you வாழ்க்கையிலே 5000 மடங்கு ஆசீர்வாதத்தை will கொடுக்கும். bring forth the 5,000 12 fold. கூடைகள் நிரம்பி You எடுக்கும். can get 12 7 baskets. கூடைகள் நிரம்பி You எடுக்கும். can get a 7 baskets. இன்னும் 7000 பேர் சாப்பிடலாம். Ask for கொஞ்சம் your தண்ணீர் கொடுத்தவள் தன்னுடைய ஆஸ்தியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். She gave little water and attained the இன்றைக்கு blessings. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு In your life to நீ get, ரெபெக்காளை போல் புறப்பட்டு, be like நீ Rebecca, ஆபிரகாமை போல் be ஆசீர்வதிக்கப்பட்டு, like உன் Abraham, நிந்தைகள் நீங்க, to remove the உன் reproach, கண்ணீர்கள் துடைக்கப்பட, wipe up your tears. அப்படியே கண்களை மூடுவீர்கள்.